ஜி குக்கர்ஸ் அண்ட் யாங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் திங், ஐ எம் ரியலி சாரி 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 ரொம்ப சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் உங்கள் லவ்வபிள் கமெண்ட்ஸ்லாம் கேட்டு சத்தியமாங்க என்ன சொல்கிறதுனா நான் மெல்ட் ஆகிட்டேன் தெரியுமா. டே பை டே நீங்கள் கொடுக்குற உங்களை லவ்வபிள் கமெண்ட்ஸ்க்கெலாம் உங்கள் மேலே எனக்கு பயங்கரமாக ரெஸ்பெக்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. அச்சோ செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஆல். ஓகேயா? ஸோ நான் ஆல்ரெடி போஸ்ட் வேறு போட்டிருப்பேன். நான் அந்த மாதிரி வைட்டியை ட்ராப் பண்ண போகிறேன்னு. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஐம் கோயிங் டு டேக் அ பிரேக். ஏன்னா எனக்கு நிறைய பர்சனலாக வேலை இருக்குது. ஹெல்த் வைஸ் நான் ஓகே தான். கொஞ்சம் புது வரவு வீட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ நிறைய வேலைப்பாடெல்லாம் இருக்குது. அதனால தான் என்னால் சேனல்கிட்ட மொத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போட முடியுமானா சத்தியமாக என்னால் முடியாது. நான் பார்க்குறேன், மேபி எனக்கு கண்டிப்பாக டைம் இருந்தால் நான் மந்த்லி ஒன்ஸ் ஆவது போட ட்ரை பண்ணுறேன். ஐ கெஸ் ஒரு 4 to 5 months வரைக்கும் நான் வர மாட்டேன். அதுக்கப்புறம் மேபி நான் வருவேன். வந்த நல்ல ஒரு வீடியோட கம்பேக் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தா, என்னடா க்ளோஸ் பண்ண போகிறேன் போட மாட்டேன்னா போடுறாளே அப்போல்லாம் நினைக்க வேணாம். இது ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட், அது மட்டும் இல்லாமல் இது பர்த்டே ஒன் ஷாட். ஸோ இந்த ஸ்டோரி இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான பர்சனுக்காக. அவங்க பேர் ஐஸ்வர்யா. அவங்க ஜி குக்கர் மேலே பயங்கரமான கிரேசி கேர்ள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டர் ப்ளஸ் ஃபேன் கேர்ள் கூட. ஐஷு தங்கோ, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. லைஃப் லாங் ஹாப்பியாக வித் யுவர் லவ்ட் ஒன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட நல்லா சாப்பிடு, உடம்பை பார்த்துக்கோ, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத. ஓசஸ் எப்போவுமே நான் கூடவே இருப்பேன். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒன்று டிஎம் பண்ணு, ஆர்எல்ஸ் நீ அதில் கமெண்ட் பண்ணு. அண்ட் ஒன்ஸ் அகெயின், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டைரிஸ் ஆஃப் ஜி குக் சேனல். நான் உங்கள் லிட்டில் ஃபேரி. இன்னைக்கு நம்ம ஜி குக்கான லவ் ஸ்டோரி தான். ஹேட் யூ மிஸ்டர் ஜான். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி எனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் ஒரு 9:30 இருக்கும். இங்கே ஒரு பர்சன் செம்ம ஹரிபரியாக கிளம்பிட்டு இருப்பான். அச்சிச்சோ 9:30 ஆச்சு. அப்பா அப்பா என்னோட பேண்ட் எங்கப்பா, பேண்ட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் தான் துண்டு கட்டிட்டு அவசரமாக சட்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா தான் பேண்ட்டு அண்ட் சாப்பாடு அண்ட் ஷூஸ் எல்லாமே தான் தொடச்சி எடுத்துகிட்டு வைப்பாங்க. சிமன்பா நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் சீக்கிரமாக இருந்து. ஐயோ அப்பா நீ தெரியாமல் ஒரு கேட்ராம பார்த்துட்டேன்ப்பா, விடிய 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 போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பார்த்துட்டு கிளம்பிட்டே போடுமா. சரி போருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் சாப்பாடு ஓட்டிட்டு இருப்பாரு. அப்பா வேண்டாம் ஜிமன்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஓட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் ஜிமனோட ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஜிமனுக்கு அம்மா யாருமே இல்லை, அப்பா மட்டும்தான். ஜிம்மனுக்கு 2 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அவங்க அப்பா தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. ஜிம்மனோட உலகம்னு பார்த்தா அவங்க அப்பா தான், அவங்க அப்பாவோட உலகம்னு பார்த்தா ஜிம்மன் தான். அண்ட் அங்கே ஒரு குட்டி டாகி தான். ஜிம்மனை பார்த்து பேக் பண்ணிட்டே இருக்கும். ஜிம்மன் சொல்லுவான், அச்சோ புளு சாரி டைம் ஆச்சு, ஈவினிங் கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி டாக பரிதாபமாக பார்க்கும். சரி சொல்லிட்டு கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு அண்ட் அவங்க குடுன்னு ஆஃபீஸ் போவான். ஜிம்மன் பார்த்துப்போம். ஓகேப்பா நான் கேப் புக் பண்ணிட்டு கேப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜிம்மன் குடுன்னு போயிட்டு இருப்பான். அண்ட் அப்போதான் அவங்க அப்பா கால் பண்ணுவாங்க. ஜிம்மனா அப்பா என்ன ஆச்சு? ஜிம்மனா நான் பல வாட்டி சொல்லிட்டு உனக்கு 25 வயசு ஆச்சு, புரியுதா? 1 வயசுல 2 வயசுல 25 வயசு ஆச்சு. நானும் அப்போ உங்ககிட்ட 3 வருஷமா கல்யாணத்தை பத்தி பேசும்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்றேன், நீ பிளைண்ட் டேட் போற, இல்லைன்னா அப்பா கோச்சிப்பேன். அதுக்கப்புறம் அப்பா நான் ஏதாவது பண்ணிப்பேன் எனக்கு அப்படின்ற மாதிரி உங்க அப்பா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணேன். ஐயோ அப்பா அப்படிலாம் பேசாதப்பா, எனக்கு கல்யாணம்லாம் வேணும், நான் பொறுமையா பண்ணிக்கிறேன். ஜிம்மனா எனக்கு தெரியாது, நீ கல்யாணம் பண்ணிக்கதான் ஆகணும், புரியுதா? ஐயோ அப்பா சரி ஆஃபீஸ் வந்துட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம்மன் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்திருப்பான். ஸோ அவனுக்கு 9 o'clock ஆஃபீஸில் இருக்கிறதே வந்தவன் 10:30 அந்த மாதிரி தான் வந்திருப்பான். ஐயோ ஆஃபீஸில் திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் குடுன்னு ஓடி போக ஆப்போசிட்டில் தான் ஒரு பர்சன் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. இது உங்கள் ஆஃபீஸ் நினச்சிங்களா, வீடு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஸோ வேர் இஸ் ஜிம்மன், வேர் இஸ் ஜிம்மன்ற மாதிரி அங்கே இருக்க சிஓ பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜிம்மன் ஒரு பெரிய ஜான் குரூப்போட சிஓ கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் ஆஸ் அ பிஏவா. ஸோ நேஹா உங்களுக்கு அசிஸ்டண்டாக இருந்தாலுமே மொத்தமாக ஆல்டேட் பண்ணி அங்கே மாடிஃபை பண்ணுறது எல்லாமே ஜிம்மனா மட்டும்தான் இருக்கும். ஸோ சிஓ கேட்டிருப்பாங்க இன்னைக்கு என்ன பிளான் கேட்கும்போது நேஹா சொல்ற பதில் ஜிம்மன் சாருக்கு தெரியும். ஜிம்மன் எங்க அது வந்துட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜாங்குக் ரொம்ப பஞ்சுவாலிட்டி டைம்னு பார்த்துட்டு இருக்க பர்சன். ஜிம்மன் செம்ம லேசி. ஆனால் ஒர்க்குன்னு வந்துட்டா பயங்கரமா செய்வான், நாட்டியா இருப்பான், பட் லைட்டா லேசியா இருப்பான். ஸோ ஜிம்மன் வரத்துக்குள்ளே அங்கே இருக்க ஆஃபீஸே ஒரு மாதிரி கல்ல வரமா போயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது அப்படி இப்படி பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அண்ட் இங்கே ஒரு பர்சன், ஐயோ என்னோட ஆஃபீஸ் எப்படி இருக்கு டே ஜிம்மனா, ஐயோ டே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஓடி போக, என்ன எப்படி மூச்சு ஐயோ லேட் ஆச்சு ஜாங்குக் சார் வந்துட்டாரு. போ அவன் கத்திட்டு இருக்கான். ஐயோ பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவன் பேக்
ஃபோன் எல்லாத்தையும் டேக்கிட்டு கொடுத்துரு. டே நான் இங்க யாரு? ஐயோ நீங்க சென்னை டீசர்ல பேர் ரூம்ல வச்சிருக்கீங்களா? போங்க போங்க. டே நானும் ஒரு சிஇஓ தான்டா. பரவாயில்ல பரவாயில்ல ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவன் பாட்டு டேக் நைஸ் ஃபர்ஸ்ட் அவன் பாட்டு போயிடுவான். டே பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். இன்னைக்கு நீ சிக்கோ தான் போ அப்படின்னு நினைச்சிட்டு ரூம்குள்ள போயிட்டு நாக் பண்ணிட்டு நான் கமன் சார் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஸோ ஜாங்குக்கு ஒரு பெஞ்ச்ல ஒரு மாதிரி ரவுண்டா ஏர்த் மாதிரி ஒன்று வச்சிருப்பான். கிறிஸ்டல் பால் தூக்கி டம்முன்னு கதவு கிட்ட அடிக்க சொல்லி முடிஞ்சிச்சு போச்சு இன்னைக்கு போட்டு தள்ள போற நம்மள அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க ஜெமன் தான் வருவான். ஜெமன் வாட் இஸ் த டைமிங்? சாரி சார் வரைச்ச என்ன வரைச்ச டைம் ஆயிடுச்சு சார். அது வந்து இப்ப என்ன கதை சொல்ல போறேன்? ஐயோ சார் கதையெல்லாம் இல்லை. அப்புறம் கதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும் ஜெமன் 10 மணிக்கு மீட்டிங் இருக்குது. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. மீட்டிங் நடத்துறோம் மாமனா மச்சான் நீ சொன்னோட வரதுக்கு சொன்னோட போறதுக்கு சார் அப்படின்னா இல்லை சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமென் கூட ஜங்கு கத்திட்டே இருக்கும் போது அவங்க எல்லா ஃபைலும் எடுத்து வந்து சார் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு நடக்கிற எல்லா ஸ்கெடியூலுமே சொல்லுவான். ஜங்குக்கு அப்பதான் காமாவான். ஜிமென் கூட போயிட்டு அங்கே இருக்க கர்டென்ஸ்லாம் போட்டுட்டு ஏசிலாம் ஹையில் வச்சுட்டு நேஹா பார்த்து நீ போனா பார்த்துக்கின்ற மாதிரி கண்ணை காமிச்சு விட்டுருவான். அண்ட் நேஹா கிட்ட காஃபின்ற மாதிரி சொல்ல நேஹா குழுன்னு எடுத்துட்டு வரோம் எல்லாத்தையுமே ஜங்கு கிட்ட வச்சுட்டு சார் ஐம் சாரி அப்படின்னு சொல்லும் போது ஜெமன் போய் வாக்க பாருப்போ அப்படின்னு சொல்லும் போது இங்க ஜெமன் அப்படியே சுத்தி பார்ப்பான். இங்க வந்து நம்ம ஜேகே பயங்கரமா கோவமா இருப்பான். ஸோ கிட்ட வந்துட்டு அப்படியே ஜேகேயோட மடியில உட்காந்துட்டு ஜங்குக்கா சாரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லும் போது ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் மடியில தான் உட்காந்துருப்பான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாம ஜெமன் சொல்லிட்டு ஜெமன் லிப்ஸ் பயங்கரமா பைட் பண்ணுவான். ஜெமனுக்கு பயங்கரமா பெயினா இருக்கும். கல்யாணம் டியாஸே வரும். ஏன்னா ஜெமன் மேல தப்பு இருக்கவே எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாதனால சைலண்டா இருப்பான். அண்ட் அப்படியே ஒரு 10 minutes கழிச்சு கிஸ் பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கு ரொம்ப வலிக்குது சாரி அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு வாட்டி லேட் பண்ண ஜெமன் கொன்றுவேன். ஆஃபீஸ் வேற பர்சனல் வேற புரியுதா? இன்னொரு வாட்டி லேட் ஆச்சுன்னா பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும் புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்பதான் போய் ஒர்க் பண்ணலான்னு போகும்போது மறுபடியும் பயங்கரமா காத்திட்டா ஜெமன் நேஹா அப்படின்ற மாதிரி காத்துவோம். இந்த டைம் தான் டேயே கூட வந்துட்டு ஜங்குக் என்னடா ஆச்சு? டே ஜெமன் வாஷ்ரூம் போயிருக்கான் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து காட்டுவான். எல்லாமே தப்பா இருக்கும். நேஹா வந்து பார்த்து முடிப்பா. ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? உங்களால நானும் ஜெமனும் திட்டு வாங்கிட்டு இருக்கோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேஹா வேற ஜெமன் அப்படின்னு கேட்பான். ஸோ வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஜெமன் அப்பதான் வருவான். ஜங்குக்கு அங்கிருந்து கேபின்ல இருந்து வந்து ஃபைல் அப்படியே தூக்கி ஜெமன் மேல அடிப்பான். ஜெமனுக்கு இப்ப என்னடான்ற மாதிரி இருக்கும். ஜெமன் அறிவு இருக்கா இல்லையா? படிச்சிருக்கியா இல்லையா? நீ எல்லாம் என்ன டிகிரி ஹோல்டர்? அவ்வளோ தப்பா இருக்கு. ஒரு ஸ்பெல்லிங் கூட கரெக்ட் பண்ணி வாங்க மாட்டியா? யார் அது பண்ண? இந்த டீம் அது அப்படின்னு சொல்லும் போது நேஹா தான் திருத்துன்னு முடிப்பா. ஏன்னா அது வந்து நேஹாவோட டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். ஜெமன் தான் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு சீஃப். ஸோ அப்படியே ஜெமன் தரலைக்கு சாரி அப்படின்னு சொல்லும் போது ஜெமன் எனக்கு நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது. இன்னைக்கு நைட் எவ்வளோ டைம் இருந்தாலும் இந்த 2 ஃபைலை முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போற புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவான். நீங்க ஜெமன் கன்லன்ட்டே வரும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெமனுக்கு இது ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கும். ஏன்னா ஒரு ரூம்குள்ள கத்துறது வேற ரூம் வெளியே கத்துறது வேற. என்னதான் நீ வந்து பாஸா இருந்தாலும் ஹியூமனா நீ என்ன ட்ரீட் பண்ணலையன்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா அழுதுகிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பான். அன்னைக்கு ஃபுல்லா ஜெமன் யார்கிட்ட பேசிருக்க மாட்டான் சாப்பிட்டுருக்க மாட்டான். ஜேகே கூப்பிட்டுருப்பான். ஜேகே பார்த்துருக்க மாட்டான். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஜெமன் அழுது உட்காந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். டைம் வந்து 6 மணிக்கெல்லாம் அவனுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஜெமன் உட்காந்து 6, 7 ஆகும் 7, 8 ஆகும் 9:30 ஆகும். ஜெமன் இன்னும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஆப்போசிட்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இங்கதான் இப்பதான் வந்து ஜேகே வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் முடிச்சு டைம் பார்க்கும்போது 9:30 எதாச்சியா திரும்பி பாக்குறச்ச அங்க ஜெமன் வந்து ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஜங்குக் தான். ஸோ அங்கேருந்து ஜிம்மனோட கேபின் கிட்ட வரும்போது ஜிம்மனுக்கு நோட் பண்ணிடுவான். பிகாஸ் அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த அமைதியாக இருக்கும். பாதி லைட்ஸ்ல ஆஃப்ல இருக்கும். இவங்க 2 பேர் ரூம்ல தான் கேபின்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஜிம்மனுக்கு வந்து ஜேகேயோட ப்ரெசன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஜிம்மனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். ரொம்ப சைலண்டா இருப்பான். பட் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அண்ட் அவங்க அப்பா கால் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ட் டாடா ஜிம்மன்பா மணி பாரு 9 மணி ஆக போகுது இன்னும் வீட்டுக்கு வரல. கொஞ்சம் தான் இன்னும் ஒரு 10 minutes கிளம்பிடுவேன்ப்பா. இன்னும் கொஞ்சம் தான் ஒர்க் முடிஞ்சிடும். நான் ஒர்க் முடிச்சு கால் பண்றேன். முப்பா மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் வருவா. இல்ல நானே வந்துடுறேன் லவ் யூ பாய். சாப்பிட்டீங்களா? இல்லடா தங்கோ நீ வந்தோண்டா. சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன். வேணா நீங்க மாத்திரை போட்டு சாப்பிடுறீங்க. ஜெமன் சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண. இங்கதான் ஜாங்குக் அப்படியே ஜெமன் கிட்ட வருவான். ஸோ ஜெமன் எதுவுமே கேர் பண்ணாம அவன் பாட்டு உட்காந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஜாங்குக் தான் ஜெமன் கிட்ட வந்து ஜெமனை ஸ்மெல் பண்ணுவான். ஜெமன் அப்படி கோவத்துல வந்து ஐஸ் ரோல் பண்ணிட்டு அவன் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் என்னதான் அப்படின்ற மாதிரி ஜாங்க கூப்பிட ஜெமன் என்னன்ற மாதிரி புருவத்தை தூக்குவான். பல வாட்டி சொல்லியிருக்கேன் என்கிட்ட புருவத்தை ரைஸ் பண்ணாது. மிஸ்டர் ஜான் சார் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தானே ஒர்க் பண்ண சொன்னீங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு நான் வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை எப்போ பண்ண சொன்னா எப்போ பண்ணிட்டு இருக்கேன்? மணி என்ன ஆயிட்டு இருக்கு? மணி என்ன இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க கேட்டீங்க ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா, எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஜெமன் சொல்ல. என்ன சொன்னேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு பண்ணிக்க தெரியும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜாங்குக்கு தாண்டா ஜெமன் சேரை பிடிச்சி இழுத்து ஜெமன் டேபிள்ல இருந்து எல்லா திங்ஸும் தள்ளி விட்டு ஜெமனை மேல உட்கார வைப்பான். ஜெமன் ஃபேஸை திருப்பிப்பான். ஜெமன், என்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன், நீ ஒர்க் விஷயத்துல பெர்ஃபெக்டா இருக்கணும், ஏன் இவ்வளோ லெத்தாச்சிக்கா இருக்க, ஒரு ஃபைல் கூட நான் ரெடி பண்ணி வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது ஜெமனுக்கு எதுவுமே பேசல. ஜங்குக் பயங்கரமா கோவம் வந்து ஜெமனோட கழுத்தை பயங்கரமா வந்து பைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்கதான் ஜெமன் தான், என்ன பண்றீங்க, எனக்கு வலிக்குது ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் இங்க பாரு என்ன. என்னது, உங்களை நான் எதுக்கு பார்க்கணும்? சமன், டென்ஷன் பண்ணாத ஜெமன். நான் ஒன்றும் டென்ஷன் பண்ணல, நீங்க தான் எல்லாரும் கூட அசிங்கப்படுத்துனீங்க, நான் எதுவும் பண்ணல. ஜெமன் 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 டென்ஷன் பண்ணாதடா, உனக்கு தெரியும்ல எனக்கு ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒர்க் இம்பார்ட்டன்ட் பாரு, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆனால் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல, என்னோட பர்சனல் ப்ரியாரிட்டி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல. பேசிக்காக நீங்கள் ஒரு ஹியூமனாக கூட நடத்த மாட்டேங்கிறீங்க ஆஃபீஸில், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் தான் எங்கே ஜெமன் விட்டா பேசிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே லிப் லாக் பண்ணிட்டு இருப்பான். ஜெமன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரெஃப்யூஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறமாட்டி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மனுமே பேக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மனை பேக்கஸ் பண்ணிக்கிட்டே அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அண்ட் பெட்ரூம், ஐ மீன் அங்கே கேபின்குள்ளே ஒரு பெட்ரூம் இருக்கும், அங்கே பயங்கரமாக வந்து மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஜிம்மன் நோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜங்குக் தான் என்ன பண்ணுவான், ஜிம்மனோட ஷர்ட்டை கழட்டி கையை நல்லா டைப் பண்ணிட்டு பயங்கரமாக ஹிக்கீஸ்லாம் கொடுத்துட்டு பயங்கரமாக மேக் அவுட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஆஃபீஸ் வெளியே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அண்ட் இங்கே உள்ள ரொம்ப ஹீட்டப்பாக இருக்கும். ஜிம்மன் பயங்கரமாக மூன் பண்ண ஜங்குக் பயங்கரமாக தர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கூட மர்சியே இருக்காது. பயங்கரமாக தர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாமே முடிச்சுட்டு லைக் அவங்க ஃபினிஷிங் லைன் போயிட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் ஜிம்மனுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கால் வந்துட்டு இருக்கும். ஜங்குக்கா சொல்ல ஜிம்மன், என்னாச்சு? ஜங்குக்கா வீட்டுக்கு போகணும். சரி ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்குக் ஃபர்ஸ்ட்டு உள்ளே இருந்து எடு வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஜங்குக்கும் சாரின்னு சொல்லிட்டு டப்புன்னு எடுத்துருவான். பயங்கரமாக கத்துவான், ஜங்குக் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பயங்கரமாக ஜிம்மனை கெஸ் பண்ணிட்டு பாடியெல்லாம் ஹக் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஜிம்மன் தான் திரும்பி ஜங்குக் ஒரு 4 ஜங்குக்கா 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 நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஜிம்மன், என்னடா பேசுகிறேன்? ஜங்குக்கா அப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜங்குக்கா. அண்ட் அப்பா உனக்கே தெரியும்ல 3 வருஷமா கல்யாணம் பண்ணுன்னு ரொம்ப என்ன ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நாளைக்கு ஒரு பிளைண்ட் டேட் வேற இருக்கு ஜங்குக்கா. நாளைக்கு மட்டும் நான் பிளைண்ட் டேட் போகலன்னு வைங்க, நான் போறேன்னா போகலையே எங்கள் அப்பா இந்த வாட்டி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, நீ வந்து பேசுறியா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான் சைலண்டாக எதுவுமே பேசவே மாட்டான். எந்திரிச்சு கொடுக்கணும் ஷர்ட் பேண்ட் எல்லாம் போடுவான். இங்கே ஜிம்மனுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஜங்குக் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகும்போது ஜிம்மன் லைட்டாக கத்துவான். ஜங்குக் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டான். ஜங்குக் நான் வழியில் கத்துறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கேன். அப்படிதான் வலிக்கும், ஏன் முன்னப்படி நம்ம பண்ணது இல்லையா இந்த 3 இயர்ஸில், என்ன புதுசாக பண்ணுறேன், இன்ச்சு கிளம்ப ஷர்ட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் எடுத்து ஜிம்மன் மேலே போடுவான். இது வந்து ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஜங்குக் வீட்டில் வந்து பேசுடாமா அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான் இப்படி ட்ராவில் நிறைய கேஷஸ்லாம் இருக்கும், எடுத்து ஜிம்மன் மேலே விசிறி அடிப்பான். ஜிம்மன், ஆஃபீஸ் வந்தியா, வேலை பார்த்தியா, என் கூட தடவனியா, பேசினியா, மேட்ரு முடிச்சியா, போனியான்னு மட்டும் இருக்கணும். சும்மா கல்யாணம் பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ, லொசுக்கெல்லாம் தேவையில்லை, புரியுதா? எதாவது வேணா வாங்கிக்கோ, தரேன், கல்யாணம் பண்ண, அதை பண்ண, இதை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஜங்குக் என்னடாமா சொல்ற, எனக்கு புரியல, நீ ஃபன் பண்ற கரெக்டா, நாளைக்கு நீ வந்து பேசிடுவேல அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லும் போது இங்கதான் நம்ம ஜங்குக், ஏய் என்னடா விளையாடுற, நான் எப்படா சொல்லியிருக்கேன் லவ் பண்றேன்னு, பிடிச்சிச்சு டேஸ்ட் பண்ணுவோன்னு நினைச்சேன், டேலாம் சொன்னா நீலாம் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்னு, அதான் கேரிங்கா இருந்தேன். அண்டு நீ தான் என்ன ஸ்டார்டிங்கில் லவ் யூ அப்படின்னு, சரி நீயும் கஷ்டப்படக்கூடாதே மேக்கோட்லாம் பண்ணும்போது லவ்யூன்னு சொல்லும் போது சரி நீ ஹாப்பியாக வச்சுக்கிட்டா, ஐ மீன் நான் ஒன்று ஹாப்பியாக வச்சுக்கிட்டா தான் நீ என்ன ஹாப்பியாக வச்சுப்பா, அதனால தான் லவ் யூ டூன்னு, எதுவும் தப்பா? அதுக்கப்புறம் ஏதாவது லவ் யூ டூ அப்படி ஏதாவது மெசேஜ்லாம் பண்ணியிருப்பேன். நீ பொய் சொல்கிற கரெக்டா, நீ ப்ராங்க் தானேம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லுங்க. செவனா டென்ஷன் பண்ணாத, அடுத்த மாதம் அப்ராட் போகணும் சரியா, ஏதாவது வேணா சொல்லு, செட்டில்மெண்ட் பண்ணலாம். நாளைக்கு டே பேச சொல்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கிட்ட வந்து ஒரு லாஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். எங்க ஜமனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, புரியல. சங்கோக் சங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி அவன் பேசிக்கிட்டே அப்படி போவான். ஜம்மனால சுத்தமாக நிற்க முடியல. அப்படி போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவன் விழுந்துருவான். அண்ட் சங்குக்கு அதெல்லாம் கேர் பண்ணாமல் அவன் பாட்டு போயிடுவான். ஜம்மன் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவான். மெயின் ரோட்டில் நின்று பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். சங்குக் நீ அப்படி லவ் பண்ணலையா? நான் தான் உன்னை லவ் பண்ணலா? நான் உன்னை லவ் பண்ணனே சங்குக்கா. உன் கண்ணில் அதை நான் பார்த்தேனே. நான் உன் கண்ணில் உன்னை டச்சஸில் நான் ஃபீல் பண்ணனால தான் சங்குக் நம்ம கூட அப்படி இருந்தேன். ஆனால் நீ என்ன புரிஞ்சிக்கல. நீ என்ன லவ் பண்ணலையா சங்குக்? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணலையா சங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். என் கொட்டுற மலையில் அழுதுட்டு இருப்பான். அண்ட் சங்குக்கு ஃபீல் பண்ணிட்டு கால் அடிச்சுட்டே இருப்பான். சங்குக்கு ஃபோன் எடுத்துருக்க மாட்டான். அண்ட் அவங்க அப்பா கால் பண்ணுவாங்க. அப்போ என்னோட மலையில் நடந்தனால ஃபோனுமே வந்து ஃபோனுக்குள்ளே வாட்டர் போயிருக்கோம். எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஜிம்மனுக்கு போகும்போது ஏதாவது வண்டியில் அடிப்பட்டு விழுந்துடலாமான்னு சொல்லிட்டு வர வண்டியில் நின்றுட்டு இருப்பான். அங்கே ஜஸ்ட் மிஸ் வித்தன ஃப்ராக்ஷனில் ஒரு பர்சன் ஜிம்மனை பிடிச்சி இழுத்து அப்படியே ஸ்லாப் பண்ணிடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தம்பி? ஒரு உயிரோட வேல்யூனா என்னன்னு தெரியுமா? நீங்க சாவ போறீங்க, என்ன பைத்தியமா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துரு. அங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே கத்து. ஜிம்மனுக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறல. பயங்கரமா ரோட்ல விழுந்து பயங்கரமா அழக ஆரம்பிச்சிருவோம். நம்பினே ஜங்குக்கா, உன்னை ரொம்ப நம்பிட்டேன் ஜங்குக்கா. நீ தான் என் புருஷன் நினைச்சு கூட அப்படிலாம் இருந்தேனே. நான் உன்னை ஒரு நாள் கூட நீ நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணி கூட என் கூட நீ எத்தனை வாட்டி பேசிட்டு மாதிரி என் கூட இருந்திருக்க. நான் ஒரு வார்த்தை கூட நோன்னு சொன்னது இல்லைல்ல. ஏன்னா நான் உன்னை என் புருஷனா நினைச்சேன். சரி அவர் தானே பார்த்துக்கலாம். நீ ஒரு வாட்டி திட்டும் போதும் ஆஃபீஸில் எல்லாரும் கூட இன்சல்ட் பண்ணும் போது கூட நான் எதுவுமே பெருசாக எடுத்தது இல்லை. பிகாஸ் நீ என் ஹஸ்பண்ட், உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சங்குக்கா. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இங்க ஜிம்மன் அழுதுகிட்டே இருப்பான். அழுது 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 ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமாட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் எனர்ஜியா அந்த ரோட்ல வந்து ஒரு மெயின் பில்லர்ல வந்து ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். 12 மணின்ற சவுண்டு கேட்கும். அப்பதான் ஜிம்மனுக்கு ரியலைஸே ஆகும், அச்சோ வீட்டுக்கு போகணுமேன்ற மாதிரி. அப்படியே நடந்து போகும்போது தான் ஜிம்மன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ஏன்னா அவங்க அப்பா அந்த ரோட்டு மலையில கொட்டுற மலையில அவங்க ஒரு டாகியோட அப்படியே ஒரு கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவோட கண்ணில் அவ்வளோ பதட்டம், அவ்வளோ பயம் இருக்கும். அண்ட் அந்த அங்கே சுற்றி யாருமே இல்லை. யாராவது அடிச்சு போட்டால் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை போல் அப்படி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரோடுமே ரொம்ப டிம்மாக இருக்கும். அவங்க அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. ஜிம்மன் பயங்கரமாக ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிப்பான். அப்பா என்னப்பா ஆச்சு? நீங்கள் என்னப்பா ரோட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஜிம்மன்பா என்னப்பா ஏன் இவ்வளோ தொப்பை நினைச்சிட்டு இருக்கு? ஐயோ சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மனோட அது டாக் தான், பூபு தான் ஜிம்மனை பார்த்து குலைச்சிட்டு இருக்கோம். டே என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்குன்ற மாதிரி அவங்க குலைச்சிட்டு இருக்கேன். ஜிம்மனோட அப்பா தான் வீட்டுக்கு ஓடிட்டு போயிட்டு ஜிம்மன் அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். ஜிம்மன் எதுவுமே பேச மாட்டான். அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஜிம்மனோட ஷர்ட்லாம் கழட்டிட்டு ஷர்ட் போடுன்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுவான். அவங்க அப்பா தலையெல்லாம் தோழி விட்டுருப்பான். ஜிம்மன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும். அவனே மீறி அழுதுட்டு பயங்கரமாக அவங்க அப்பாவை ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்பா நான் இதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகலப்பா, நான் போக மாட்டேப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்துடும். என்னாச்சு ஜிம்மன், ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா ஜிம்மன் அப்படின்னு கேட்கும் போது, அப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஆஃபீஸில் அதுக்கு என் பாஸ் எல்லாரும் திட்டாரு. நான் கோவத்தில் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு ஜாப் போக பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா ஸ்மைல் பண்ணிட்டு, இதுதானே தங்கம், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு. இத்தனை வருஷம் நீ வேலைக்கு போய் அப்பா உன்னை பார்த்துக்கிட்டேன் இல்லைல்ல, ஒன்றும் இல்லை அப்பா இருக்குன்னு சொல்லும் போது ஜிம்மன் தான் கேட்பான். அவங்க அப்பாவோட ஃபேஸை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜிம்மன் ஒருத்தர் நாய் மாதிரி லவ் பண்ணியிருப்பான். ஸோ கால் கூட எடுத்துருக்க மாட்டான். ரோட்டில் ஒரு நாய் மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஆனால் அவனுக்காக அவங்க அப்பா ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. டாக் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க அப்பா வந்து ஏன்னா சிங்கிள் ஃபாதராக வளர்த்துருப்பாரு. அந்த பெயின் எல்லாமே ஜிம்மனுக்கு தெரியும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே உட்காந்து மனசில் ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. இங்கே அவங்க அப்பா தான், ஜிம்மன்பா வேறு ஏதாவது பிரச்சனையா அப்பா கிட்டே சொல்ல, அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா தான் ஊட்டிட்டு ஜிம்மனை மடியில் படுக்க வச்சுட்டு ஜிம்மனோட பெட்ரூமுக்கு வந்துடுவான். மடியில் படுக்க வச்சுட்டு ஜிம்மனை அழுதுகிட்டே இருப்பான். சரிடா விட்றா வேண்டதானே
அப்பா இந்த 3 வருஷம் அந்த ஆஃபீஸ்க்கு நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன்னு தெரியுமா? எங்கள் பாஸ்க்கு நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு தெரியுமாப்பா? அசால்ட்டாக தூக்கி போட்டாருப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்ல அப்படி தானே பண்ணுறானுங்க. நல்லா மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு கடைசியில் டோம்லேட்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க அப்பா அதை நினச்சிட்டு சரி ஓகேப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு 1:30 மணி இருக்கும். ஜிமன் செஸ்ட் பக்கத்தில் இந்த டாகி படுத்துருக்கோம். ஜிமனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஜிமன் தான் சொல்லுவேன். ஜிமன் கேட்பான், அப்பா அப்பா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பையனாகவே இல்லைல்ல. நான் நீங்கள் என்னை பெக்காமல் ஒரு டாட்டர் ஏதாவது பெற்றிருந்தீங்கன்னா அவங்களோட ஆம்பிஷன் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்லும் போது அவங்க அப்பாவில் என்னடா பேசுகிறேன், என்ன பேசுகிறேன், உங்கள் அம்மாவோட ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உனக்கு ஒன்று தெரியுமா? கல்யாணம் ஆகி 10 வருஷமும் குழந்தையே இல்லை. உங்கள் அம்மாவும் நானும் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. ஒரு பாயிண்டில் எனக்கு ஒன்றுமே எனக்கு எதுவுமே வேணாம், உனக்காக நான் எனக்காக நீங்கள் இருக்கும் போது தான் காட் கிஃப்ட் மாதிரி பிறந்த ஜிமன். அண்ட் இந்த உலகமே வந்து நீ பிறக்கும் போது அன்லக்கி அப்படி இப்படின்னு இருந்தாலும் எனக்கு தெரியும் உன்னோட வேல்யூ என்னன்னு. ஒரு பாயிண்ட்ல உங்கள் அம்மா இல்லாத உலகத்தில் நான் வாழவே முடியாமல் இருந்த ஒரு டைமில் இதை இருக்க பற்றியா இந்த மூஞ்சு தான், இந்த குட்டி கை தான் என்கிட்ட சொல்லிச்சு, டேடா எங்கே போறீங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்றது ஒரு வார்த்தை மொத்தத்தையும் அடைச்சிருச்சு. மொத்தமாக மாற்றிட்டு உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தேன். உன்னையும் சரியாக டேக் கேர் பண்ணாமல் பிஸ்னஸே பார்க்காம இருக்கும் போது என்னோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ மாற்றி கம்பெனி என்கிட்ட பறிச்சு நிறைய பெட்டரும் நான் சந்தித்தேன். அப்போ கூட ஒரு நல்லா பார்த்துப்பேன். நான் உன்னை வளர்க்கும் போது நீ எனக்கு இது செய்வேன்றதுக்காக நான் உன்னை வளர்க்கல ஜிமன். நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் நான் உயிர் வாழ்றதுக்கான ரீசனே நீ தான். தயவு செஞ்சு இப்படிலாம் பேசி அப்பாவை ஹர்ட் பண்ணாத ஜிமன். அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கும் போது ஜிமனுக்கு ரொம்ப இன்னும் உடஞ்சிருவோம். அவன் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க, போயும் அந்த ஒரு சீட்டருக்காக நம்ம லைஃப்பை நம்ம லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஜிமன் தான் எந்திரிச்சு அவங்க அப்பாவோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஜிமன் சொல்லலாம், அப்பா நான் கல்யாணத்துக்கு கற்றுக்கிறேன், பிளைண்ட் டேட்லாம் வேணாம், நம்ம டேரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு கண்டிஷன், நான் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம், கண்டிப்பாக நீங்கள் என் கூட வரணும், இல்லைனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஜிமன்பா என்னடா சொல்கிற? ஆமாம், நீங்கள் என் கூட அந்த வீட்டில் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லை பண்ணிக்க மாட்டேன், டைம் ஆச்சு வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்பாவும் ஜிமனும் படுத்துட்டு இருப்பாங்க. ஜிமன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் அப்பா ஹக் பண்ணிட்டு டைட்டாக படுத்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்க அந்த பூபு டாக் இருக்குல்ல, நான் தான் படுப்பேன் சொல்லிட்டு ஜிமனுக்கு உங்கள் அப்பாவுக்கு நடுவில் வந்து படுக்க. ஸோ ஜிமன் தான் பூபு வந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே படுத்துட்டு இருப்பான். அண்ட் ஜிமன் அப்பா மனசில் நினைப்பாங்க, ஜிமனா உனக்கு என்னடா ஆச்சு, என் குழந்தை மூஞ்சில் இவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்ததே இல்லையே, ஏதாவது பிரச்சனைனா அப்பா கிட்ட சொல்லு, தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாது ஜிமனா, அப்பனால தாங்க முடியாது, எதுவாக இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கிறேன், அப்பா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிமன் தூங்கினதுக்கு அப்புறமாட்டி அவன் ஃபோனிட்ட வருடி விட்டுட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு அவன் ஹெட்ல ஒரு மாதிரி கிஸ் கொடுக்க அந்த அந்த டாகி குட்டி ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கும். என்ன உனக்கும் வேணுமான்ற மாதிரி கேட்க டாகி டிங்கு டிங்குன்னு தலையாட்டும். எங்கள் ஆப்போசிட்டில் ஸ்கிப் பண்ண ஜாங்குக் தான் ஒரு பாரில் போய் பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பான். குடின்னு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே ஸ்கிப் பண்ணால் இங்கே தான் ஜிமன் ஆஷிஷுவல் தூங்கிட்டு இருப்பான். ஆஃபீஸ்க்கு ஒரு 2 நாள் போயிருக்க மாட்டான். அண்ட் அந்த 2 நாளுமே நம்ம ஜாங்குக் வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்காது, ஏன்னா 2 நாள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்க மாட்டான். 3ஆவது நாள் அதாவது இன்றைக்கி தான் ஜிமனுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ ஜிமனுக்கு யார் கூட என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அவன் பேர் ஸ்கை. அவனை வந்து ஒரு நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவன் தான். பட் பேசிக் சேலரி, ஒரு ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சு பார்த்துக்க முடியும். அவனுக்கு பெரிய ஃபேமிலி, அம்மா அப்பா பாட்டி தாத்தா சித்தி சித்தப்பட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி அந்த பர்சன் தான் ஸ்கை வந்து கேட்பான் என்கேஜ்மெண்ட் முன்னாடி, ஜிமன் சொல்லுங்கள் ஸ்கை. ஜிமன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். என்னோடக்கு பிடிச்சிருக்கா ஜிமன்? புரியல. என்னோடக்கு பிடிச்சிருக்கா, ஏன்னா அங்கிள் என்கிட்ட என்கேஜ்மெண்ட் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு கேட்டது உனக்கு என்ன பிடிச்சிருக்கான் தான். ஏன்னா உன்னோட ஃபோட்டோ பார்த்து நான் சும்மா சொல்கிறேன் ஃப்ளாட் ஆகிட்டேன் ஜிமன், நீ அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. அங்கிள் உன்னை பற்றி சொன்னார், கவலைப்படாத, உனக்காக நான் ஒரு அம்மாவா அப்பாவா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வெல்விஷராக இருக்கேன். அண்ட் உங்கள் அப்பா கூட சொன்னார் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லையாமே, ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சோல்மேட்டாக ஒரு ஹஸ்பண்டாக எப்போவுமே நான் என் டியூட்டி பார்ப்பேன். அண்ட் எனக்கு பெரிய சம்பளம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 50,000 தான். பட் உன்னை என்னால் ஹாப்பியாக வச்சு பார்த்துக்க முடியும். ரொம்ப லக்ஸுரியாக கொடுக்க முடியலனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் இந்த லைஃப்பில் உனக்காக நான் ரொம்ப லாயலாக இருப்பேன் நிறைய சொல்லிகிட்டு இருப்பான். அண்ட் ஜிம்னு கையே பார்த்துட்ருப்பான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு.
நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் நீ என் லைஃப்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஜெம்மனை பார்த்து காதல் வயப்பட்டனால அவன் நிறைய பேச எங்கள் ஜெம்மனுக்கு ஒரு பர்சன் என்னை ஃபோட்டோ பார்த்த டைமில் லவ் பண்ணுறான். ஆனால் நான் ஒரு பர்சனை எவ்வளோ மேடாக லவ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பண்ணலாம் நினச்சி பார்த்துட்டு உனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அப்படியே ஸ்கிப் பண்ணால் உனக்கு என்கேஜ்மெண்ட்டுமே ஆகிடும். ஸோ ஜெம்மன் அப்போ தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். அவங்க அப்பாவுமே ஓகே அப்படின்ற மாதிரி லைக் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஜெம்மன் வந்து இன்ஸ்டாகிராமில் அவன் பாய் ஃப்ரெண்ட் அதாவது ஸ்கை போடும் போது ஜெம்மன் டேக் பண்ணியிருக்கனால ஜெம்மனை போடுவான். ஸோ அந்த பிக் வந்து செம்ம வைரல் ஆகிடும் அவங்க ஆஃபீஸ் குரூப்பில். ஏன்னா ஜெம்மனோட இன்ஸ்டாகிராமில் அவங்க ஆஃபீஸ் மொத்த பேருமே இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக வைரல் ஆகிடும். அண்ட் அப்போ தான் பார்த்துட்டு பரவாயில்ல ஜெம்மன், உனக்கு இந்த டெவலோட அந்த பிரின்ஸ் நல்லா தான் இருக்கான், விசாரித்து பார்த்தேன் நல்ல பையன்தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்கே தான் ஜங்குக்கு அப்போ தான் ஆஃபீஸ்க்கு வருவான். அண்ட் அன்றைக்குமே என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிடும். ஜெம்மன் யார்கிட்டையுமே பேச மாட்டான், சைலண்ட்டாக ரூமில் மட்டும் இருப்பான். டாக் கூட இருப்பான். டாக் கிட்ட சொல்லிட்டு எனக்கு வாழ்க்கையே போச்சு இப்படிலாம் பண்ணிட்டான். ஏன்னா வந்து நாய் பாய் பேசாது இல்லையா, அதனால் எல்லா சீக்ரெட்ஸுமே அந்த டாக் கிட்ட சொல்ல டாக் ஒன்றுமே புரியாமல் என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியலையன்ற மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கோம். அது ஏன்னா ஜெம்மன் அழுதுச்சுன்னா போய் சமாதானப்படுத்தும். ஜெம்மன் அப்படியே ஹக் பண்ணி ஒரு மாதிரி க்யூட்டாக கொஞ்சிட்டு மட்டும்தான் இருந்திருப்பான், மற்றபடி எதுவுமே பேசியிருக்க மாட்டான். இப்போ ஜங்குக் ரூம்குள்ளே வந்துட்டு ஜெம்மன் காஃபி எங்க அப்படின்னு கேட்கும் போது தான் நேஹா வருவா. ஜெம்மன் காஃபி எங்கன்ற மாதிரி 4-5 வாட்டி கத்துவான். அப்போ தான் நேஹா வந்து சொல்லுவான், ஸோ ஜெம்மன் ஜாபை ரெசைன் பண்ணிட்டான் அண்ட் இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லும் போது தான் ஜங்குக்கு வந்து ஓகே அன்றைக்கி சொன்னாலன்ற மாதிரி இருக்கும். நேஹா காஃபி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்க தான் ரெசிக்னேஷன் நான் அப்ரூவல் பண்ணலையே, யார் அப்ரூவல் பண்ணா? தயம் சார் தான் சார், தயங்க கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஓகேன்ற மாதிரி நேஹா குழுன்னு போய்ட்டு சார் உங்களை வந்து ஜேகே சார் கூப்பிட்றான்னு சொல்லும் போது இங்கே அப்படியே ஸ்கிப் பண்ணால் ஜேகேன்ட்டு இதான் பேசிகிட்டு இருப்பாங்க. யாரை கேட்டு ஜெம்மனோட ரெசிக்னேஷன் லெட்டரை அக்செப்ட் பண்ணு? ஜேகே யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன கேட்காம எப்படி பண்ண? ஒன்று எதுக்கு நான் கேட்கணும்? நீ ஒன்றும் அவனை அப்பாயிண்ட் பண்ணல, நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன். அண்ட் உன்னோட பிஏ நேஹா தான். நேஹா அப்போ பிரேக் எடுத்துருக்கனால தான் நான் வந்து ஜெம்மனை நான் உனக்கு போட்டேனே தவிர்த்து நீ ஜெம்மனுக்கு என்ன பண்ண, ஜெம்மன் உனக்கு என்ன பண்ணன்னு எல்லாமே தெரியும் ஜேகே. ஜஸ்ட் ஸ்டாப் இட். அவன் லைஃப் அவனை வாழ விடு. வாட் யூ மீன்? எனக்கு நல்லா தெரியும்டா, உன்னோட புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அவனை சூஸ் பண்ணியிருக்க, ஒரு இன்னசென்ஸோட ஹர்ட் பண்ணியிருக்க. இங்கே தொயாங் லபலபன் கத்த ஜாங்கு செக் விட உனக்கு என்னடா தெரியும் அவனை பற்றி? உனக்கு என்ன தெரியும்? உன்னோட எனக்கு நல்லா தெரியும் ஜாங்குக், உங்கள் லைஃப்பில் தலையிடாது. ஓ அப்படி ஆமாம். அண்ட் அந்த பையனும் ரொம்ப சாஃப்ட், ஜெம்மனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல். அண்ட் அவங்க ப்ரொஃபைல்லாம் எடுத்து செக் பண்ண நல்ல பேக்ரவுண்ட், நல்ல லைஃப், தயவு செஞ்சு ஜெம்மன் லைஃப்பில் தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஜாங்குக் ஜெம்மன் என்னோட பொருள், புரியுதா? அவன் என்னோட பொருள், எப்படி ஏன் பெர்மிஷன் இல்லாமல் என்னை விட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருடா, அவன் ஒன்றும் டாய் இல்லை, அவன் ஹியூமன், அவனுக்கு ஃபீலிங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ வாட்? அவன் ஜங்குக் டச் பண்ண பொருள், ஜங்குக் பார்த்த பொருள், ஜங்குக் எது பார்க்குறானோ அது எல்லாமே ஜங்குக்கானது. நான் அவனை கல்யாணம் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணலை, ஆனால் நான் அவன் வச்சுருந்தேன்ல நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். ஏன் அப்படியே இருக்க முடியாதா? ஏன்னா மயிருக்கு கல்யாணம் ஒன்று கேடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்கே டே தான் ஜேகே அடிக்க ஆரம்பிக்க, ஜேகே டேயும் அடிக்க ஆரம்பிக்க. இங்கே தான் நேஹா வந்துட்டு ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு பர்சன் வந்து ஸ்டாப், என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்த. 2 பேரும் திரும்பி பார்த்தா அங்கே தான் நம்ம நம்ஜூன் நிற்பான். நம்ஜூன் கையில் ஒரு குழந்தை, பின்னாடி ஒரு பர்சன் வருவாங்க. ஸோ பார்த்தா அது ஜின்க்கும் நம்ஜூனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஜேகேவோட அண்ணா அண்ட் டேயோட அண்ணா, ஏன்னா ஜேகேவும் டேவுமே கசின்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட. ப்ரோ ஹயோங் அப்படின்னு சொல்லும் போது ஆரம் எதுவுமே சொல்லலை. டேயை பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு பாப்பாவை டீ கையில் கொடுத்துட்டு ஆரம் பட்டுன்னு ஒரு ஸ்லாப் கொடுப்பான் ஜெம்மனை. ஜேகே என்னடா வேலை பார்த்துட்ருக்கேன்? நான் கூட சரி நீ இப்போ மாறுவ அப்போ மாறுவேன்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் நீ மாறின மாதிரி இல்லைல்ல, ஒரு இன்னசென்ட்டோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இன்னொரு ஸ்லாப் கொடுக்க. அப்போ தான் ஜின் வந்துரு
ஒன்று அடிக்கணும் ஜென், கெடுத்து வச்சிருக்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜென்னுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது. என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது டேக் வந்து எல்லாம் சொல்லுவான். சின்ன கேட்கும் வந்து சின்ன பல்லாரனோட ஸ்லாப் கொடுக்க அப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்படின்னு நெக்ஸ்ட் டே ஸ்கிப் பண்ணால் இங்கே தான் ஜெமன் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இன்னும் 2 நாள் ஜெமனுக்கு கல்யாணம். இங்கே தான் நெக்ஸ்ட் டே ஜெமன் தான் நல்லா தூங்கிட்டு இருக்க. ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். இங்கே தான் அண்ட் ஜிம்மனோட அப்பா நார்மலாக கதை ஓப்பன் பண்ணேன். ஸோ பால் பாக்கெட்டு நியூஸ் பேப்பர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஃபேமிலியே நின்றுட்டுருக்கோம் கொட்டுற மலையில். நம்ம நம்ஜன் பேர், நம்ம டேயோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தா சுகா தான் அண்ட் ஜேகே இருப்பான். அண்ட் அவங்க ஃபேமிலிலாம் நிற்கிறச்ச அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியாது. யார் நீங்கள், ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்கும்போது இங்கே தான் ஜேகே சொல்லுவான், இது ஜிம்மன் வீடு தானே, நான் ஜிம்மனோட பாஸ் அண்ட் இது என்னோடய ஃபேமிலி. அப்படியா, ஜிம்மனோட எக்ஸ்பாஸ், வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஜிம்மன் இல்லையா, ஜிம்மன் பாவா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அது வந்து கல்யாண வீடு இல்லையா, காலையில் டெக்கரேட்டருக்குலாம் ஆள் வந்துடுவாங்க. அண்ட் அங்கே ஒரு நிறைய மேட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது அங்கே எல்லாமே கேட்பாங்க, பார்க் தம்பி யார் இவங்கன்னு கேட்கும்போது ஜெமன் ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து வந்திருக்காங்கம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனை எழுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் ஜாங்குக் சொல்லுவான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜாங்குக், அங்கிள் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜென் தான் ஒரு பேப்பரை காட்டுவான். ஸோ அந்த பேப்பர் என்னது, இந்தாங்க இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். அண்ட் அவரில், இல்லை நீங்கள்லாம் யார், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இது என்ன பேப்பர், இல்லை எனக்கு புரியலை, என் பையனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது, இன்னும் 3 நாளில் கல்யாணம், என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஜாங்குக் தான், ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ, இங்கே பாருங்கள் மிஸ்டர் பார்க், ஐ மீன் மாமனாரே, எனக்கும் என் பொண்டாட்டி கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை, நான் கோவத்தில் அடிச்சிட்டேன், அதுக்காக வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிப்பான் அவன், இல்லைனா கல்யாணம் பண்ணிக்க தான் விட்டுருவானா அப்படின்ற மாதிரி அவன் எதுவுமே பண்ணாத மாதிரி அவன் தான் கரெக்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஒன்றுமே புரியாது. இல்லை என்ன சொல்கிறீங்க தம்பி, விளையாடுறியா, ஏதாவது ப்ராங்க் பண்ணுறியா, இங்கே பாரு என் பையன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் என்னை கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கீழெல்லாம் நிறைய 2 பேரும் மாற்றி மாற்றிலாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க 2 ஃபேமிலியும். இங்கே தான் ஜிம்மன் அங்கேருந்து, அப்பா அப்பா தலை அழிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு குட்டி டவுசரும் ஒரு குட்டி ஷர்ட்டும் போட்டுட்டு, ஐ மீன் குட்டி டிஷர்ட்டும் போட்டு வருவான். அப்போ தான் ஜாங்குக் பார்ப்பான், டப்பாவி உரிச்ச பொடி மாதிரி வந்திருக்கேடா அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் ஒரு மாதிரி தட்டியாக போக பட்டுன்னு ஜாங்குக்கு அடிக்க, ஜாங்குக்கு அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துடுவான். வந்துட்டு அப்போ தான் கண்டு முடிச்சு பார்ப்பான் அவங்க பாஸ் எல்லாமே, நம்ஜன் பாஸ், தேங்க்ஸ் சார், சின் சார் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே தான் ஜாங்குக் தான் விசில் பண்ணிவிட்டு, ஓய் பொண்டாட்டி என்னடி, ஐ மீன் என்னடா அரைங்குறையமாக வந்திருக்க, ஒரு வாரம் தானே பேசலாம் உங்ககிட்ட, எனக்கு என்னை விட்டுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க புரியாமே, என்ன கதை, எனக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சாகணும், எனக்கு தெரியாத நியாயம் தெரிஞ்சாகணும், நீங்கள் மட்டும் எனக்கு நியாயம் கொடுக்கல, நான் போலீஸ்க்கு போவேன், கோர்ட்டுக்கு போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன், ப்ரெஸ்ஸுக்கு போவேன், மீடியாவுக்கு போகணும், என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துருங்க மாமனாரே அப்படின்ற மாதிரி ஜாங்குக் தான் இங்கே பேச. ஜிம்மனோட அப்பாவுக்கும் ஜிம்மனுக்கும் ஒன்றுமே புரியல. பா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மன் அப்பா முறைக்க, பா சத்தியமாக இல்லைப்பா, அப்பா அவர் என் பாஸை தாண்டி வேறு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும் போது தான், என்னது எதுவுமே இல்லையா, ஐயோ இங்கே பாரு தாயாங் ஒன்றுமே இல்லையா, இங்கே பாருங்க ஹயாங், இங்கே பாருங்க, இங்கே வா இங்கே வா இங்கே வா, இங்கே பாருங்க மாமனார், எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இவன் தான் என் பொண்டாட்டி, எங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாங்குக்கு தள்ளி வச்சுட்டு, ஏன்னா ஜாங்குக்கு வந்தோட ஜிம்மனை ஹக் பண்ணியிருப்பான், ஹக்கை விட்டுட்டு பட்டன்னு ஒரு ஸ்லாப் கொடுப்பாங்க. யாருமே ரியாக்ட் பண்ணியிருக்க ஐ மீன் அங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும், ஜங்குக்கே ஒருத்தன் அடிச்சிட்டானான்ற மாதிரி. இங்கே ஜிம்மனோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே டே தான், நல்லா வாங்கு வேணும் உனக்கு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்க, இங்கே சுகா தான், டே மைண்ட் வாய்ஸை நினச்சி சத்தமாக பேசுகிறேன், ஐயோ அப்படின்ற மாதிரி டே முழிக்க. இங்கே தான், இங்கே பாருங்க, யாருங்க பொண்டாட்டி, இங்கே யாருன்னு எனக்கு தெரியாது, என் பாஸை தாண்டி உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, என்ன பொய்யா ஒரு அலோகேஷன் என் மேலே வைக்கலான்னு நினைக்கிறீங்களா, உங்கள் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண தாண்டி நான் உங்களுக்கு அப்போ என்ன தான் பண்ணிட்டேன்,
அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ என்ன பண்ணிட்டயா, நீ என்ன பண்ணலை, கட்டின புருஷனை விட்டுட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டேன்னா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாங்குக் கேட்க, கட்டின புருஷனா, என் வாயில் அப்புறம் அசிங்கமாக வந்துட போகுது, ஏதாவது நான் சொல்கிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இவருக்கு தான் அறிவு இல்லை, நீங்களுமா வருவீங்கன்னு சொல்லும் போது ஜாங்குக் தான், ஏய் பார்த்து பேசு, பல்ல தொட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யார் ஃபஸ்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது, யார் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜாங்குக் அவன் கோர்ட்லேருந்து நிறைய ஃபோட்டோ எடுத்து காட்டும். ஜிம்மனும் ஜாங்குக்கும் நிறைய இடம் போயிருப்பாங்க இல்லையா. ஸோ ஜாங்குக் ஜிம்மன் கூட்டி விடுறது எல்லாமே இருக்கும். பாரு ஜிம்மன், நான் பண்ணது தப்பு தான், அதுக்குன்னு என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து நான் தப்புக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு வந்தேன், ஆனால் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க ஜமன் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு வந்து என் பையனை நீ மிரட்டிவான்ற மாதிரி ஜாங்குக்கு அப்பா வந்துச்சு. ஜிம்மன் அப்பா வந்து ஜாங்குக்கு அடிக்க ஒரு மாதிரி கலவரமாக போயிட்டுருக்கோம். இங்கே மாற்றி மாற்றி சண்டையை தடுத்து விடும் போது ஜிம்மன் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட, அப்படியே ஸ்கிப் பண்ணால் மொத்த வீடுமே வந்து ஜாங்குக்கு குருன்னு முறைச்சி பார்க்க, இங்கே தான் ஜாங்குக் ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜெமன் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது, இங்கே தான் அப்பா தலை வலிக்குது அப்படின்னு எந்திரிச்சு பார்க்கும்போது இங்கே எல்லாருமே இருப்பாங்க. ஐயோ அப்போ இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, சிச்சோ பேபி நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஏச்சி கையோட ஃபஸ்ட்டு அந்த பேபி இருக்கு அந்த சைடு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல, ஜெமன் சத்தியமான உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல ஜெமன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ தான் இங்கே ஸ்கையோட ஃபேமிலியுமே வந்துடுவாங்க. அண்ட் அங்கே தான் வந்து நம்ம ஸ்கைக்குமே ஏதோ இங்கே நடந்திருக்குன்னு புரியும். அண்ட் ஜாங்குக் தான் ஸ்கையை பார்த்தோன்னா பயங்கரமாக குழந்தை ஜிம்மன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஜிம்மனை கட்டி பிடிக்கிறதுனா மொத்தம் கொடுக்குறதுன்னு, செல்லும் இப்போ நீ வந்து உடம்பு வலிக்குது அங்கே வலிக்குதான்னு கேட்பாங்க. ஸ்கை தான் வந்துட்டு, ஜிம்மன் நீங்கள் ஓகே தானே, கால் பண்ணேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அங்கிள். ஆமாம் ஸ்கை. ஏய் ஜாங்குக் வாயை மூட்டிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அண்ட் நீங்கள் நான் யாருன்னு உங்களுக்கு ஜிம்மன் சொல்லலையா, ஆஹா நான் தான் ஜெர்மன் புருஷன், ஐ மீன் புரியல, நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ நான் தான் அவங்க ஹஸ்பண்ட், நீ வந்து வெயிட்டிங் லிஸ்ட், நான் கல்யாணம் ஆகி 3 years ஆச்சு, எங்களுக்குள்ளே இப்போ பேபி குவாக் 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 எப்படி குவாக் குவாக் ஜெர்மன் வயிற்றுல ஏன் பேபி அப்படின்றவர் சொல்லும் போது இங்கே அவனுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும். அண்ட் எல்லாருமே வந்து பார்க்க தான் திட்டிகிட்டு இருப்பாங்க, என்ன பையனை வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு திட்டும் போது இங்கே தான் வரம் சொல்லுவாங்க, இது பார்க்குக்கே தெரியாது, தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லும் போது, பையனை எப்படி வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசும்போது ஜேகே போயிட்டு அவங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பான். இங்கே ஜிம்மன் தான் பயங்கரமாக ஜேகே பார்த்து முறைச்சிட்டு இருக்கும் போது ஜேகே தான் என்ன பண்ணுவான், நம்ம ஜிம்மனோட அப்பா காலில் விழுந்துட்டான், அங்கிள் நான் பண்ணது வந்து நியாயப்படுத்த விரும்பல, நான் பண்ணது தப்பு தான், நான் ஜிம்மனை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அது லவ்ன்றது புரியறதுக்கே கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு. அண்ட் ஜிம்மன் என்னால் ஜெர்மன் இல்லாமல் வாழ முடியாது, அண்ட் எங்கள் 2 பேருக்கு இப்போ ஒரு குழந்தை வேற பிறக்க போகுது, ப்ளீஸ் எனக்கு ஜெர்மன் வேணும், அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் கூட நீங்களே வந்துடுங்க, நீங்கள் நான் ஜெர்மன் எங்கள் ஹயாங்ஸ் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட ஜெர்மன் அப்பா வந்து ஜெர்மன் கிட்ட தான் கேட்பாங்க, இது என்னோட முடிவு இல்லை என் பையனோட முடிவுன்னு சொல்லும் போது இங்கே தான் ஜின்னோட்டையும் வந்து சொல்லுவாங்க. ஜின் சொல்லுவான், இங்கே பாரு ஜெர்மனா, ஜாங்குக் ரொம்ப ரூடாக வளர்ந்துருப்பான், ஏன்னா ஜாங்குக் சின்ன வயசில் உனக்காவது சொல்லிக்க அப்பா இருந்தாங்க, ஆனால் ஜாங்குக் வளர்த்தது நம்ஜூன் மட்டும்தான், அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. நம்ஜூன் என்னை கல்யாணம் பண்ணும்போது ஜாங்குக்கு 5 வயசு, ஜாங்குக்கை நான் தான் வளர்த்தேன், ஒரே பையன், உனக்கு நிறைய இன்செக்யூரிட்டி இருந்துச்சு தெரியுமா, நான் அவனை பார்க்கும்போது யார்கிட்டையுமே பேச மாட்டான், அதனால் கொஞ்சம் சொல்ல கொடுத்து வளர்த்தேன். அண்ட் நம்ஜூன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தான் எல்லாருக்கிட்டேயும், அண்ட் அவன் நிறைய விஷயம் வந்து மிஸ் பண்ணான், அது எல்லாமே பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் நிறைய மாறினான், அதை நானே பார்த்தேன், நானே சில டைம் நினச்சிருக்கேன், நம்ம சொல்லிக்கிட்ட பாதி உண்மை தெரியாது, அவன் நிறைய விஷயம் வந்து ஸ்கூலில் புள்ளி அப்படி இப்படி பண்ணி அவன் ஃபாரின் போய் கல்ச்சரை மாற்றிக்கிட்டான், ஆனால் அவன் யாருக்கிட்டேயுமே எந்த பொண்ணுக்கிட்டேயும் அப்படி இப்படி போனதில்லை ஒன்றை தவிர்த்து. அண்ட் நான் ஜாங்குக்கோட ரூம் போய் பார்க்கும்போது அவன் ஜாங்குக்கும் நீ எடுத்துக்கிட்ட நிறைய பிக்ஸ் இருந்துச்சு, அண்ட் உங்களோட பெட்ஷீட் எல்லாமே நான் நிறைய ஜாங்குக் ரூமில் பார்த்தேன், அப்புறம் மேட்ஸ் கிட்ட கேட்கும் போது தான் தெரிஞ்சது அவனை ரொம்ப லவ் பண்ணுறான், அவன் கொஞ்சம் பிடிவாதக்காரன், அவன் நிறைய லவ் வச்சுருக்கான வெளியே ஷோ அப் பண்ண மாட்டேங்கிறான், ப்ளீஸ் உனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக ஜாங்குக்கு நீ லவ் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவனை எவ்வளோ வேணால் டார்ச்சர் பண்ணால் நாங்கள் யாருமே கேட்க மாட்டோம், ஆனால் அவனை ஹர்ட் பண்ணிடாது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி
ஐ மீன் செம்மன் கிட்ட ஜென் சொல்ல செம்மனுக்கு என்ன எடுத்துக்கன்னு தெரியல. அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ், நான் ரொம்ப லவ் பண்ணேன் அவரை. ஆனால் அவர் எனக்கு புரியுது, உன்னோட பெயினுக்கு சத்தியமாக என்னோடய வேர்ட்ஸ் மருந்து போடாது, அது அவன்கிட்ட தான் இருக்குது. திட்டு, அடி, சண்டை போடு, நீ அவனை அடிச்சுட்டு மல்லு கட்டுங்க, அவனை அடிச்சுட்டு மல்லு கட்டணும். எங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபேமிலி இருக்குது. ஜங்குக்கு ஃபேமிலி இல்லை, ஜங்குக்கு அம்மாவும் அப்பாவும் ஒன்று தான் பார்க்குறான், உனக்கு புரியும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜென் பேச அப்படியே ஸ்கிப் பண்ணா. இங்கே தான் நெக்ஸ்ட் அன்றைக்கே ஒரு பெரிய சர்ச்சில் சிம்பிளாக கல்யாணம் நடக்குது. அண்ட் நம்ம ஜங்குக் தான் சிம்மனை அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீ கை தாங்களே கூட்டிகிட்டு வருவான். அண்ட் சிம்மனோட அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ எல்லாமே ஜங்குக்கோட மேன்ஷனில் தான். இங்கே ஜங்குக் தான் ரொம்ப பார்த்து சிம்மன் அது சாப்பிடு இது சாப்பிடுமா, ஜிம்மன் மதிக்கவே மாட்டான். எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் ரூம் எங்கே இருக்கா அவங்க கேட்கும்போது ஜாங்கோட ரூம் காட்டுவான். குழுன்னு ஜிம்மன் போயிட்டு அப்படியே இந்த பெட்டில் படுத்துப்பான். உங்கள் ஜாங்குக்கு வந்துட்டு சிம்மன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு கேட்பான். ஜிம்மன் ஃபேஸை திருப்பிட்டு படுத்துட்டு இருப்பான். இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட காலில் இருக்க ஷூ இதெல்லாம் கழட்டி விட்டுட்டு ஜிம்மன் கிட்ட நிறைய பேச ட்ரை பண்ணுவான். ஜிம்மன் மதிக்கவே மாட்டான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளாக மாறி ஒவ்வொரு வாரமாக மாறிடும். ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகி ஒரு 3 months இருக்கும். 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜாங்குக் ரொம்ப கேர் பண்ணுவான். ஜாங்குக் தான் ஜிம்மனை குளிப்பாட்டுவான், சாப்பாடுலாம் ஃபீட் பண்ணுவான், எல்லாமே வாங்கிப்பான். பேச மாட்டான். அண்ட் ஒரு நாள் ஜாங்குக் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு வருவான். பெரிய மழையும் பெஞ்சிட்ருப்போம். இப்போ ஜிம்மனுக்கு 6 months பேபி வயிற்றுல இருக்கும். ஜாங்குக் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே ஜிம்மன் படுத்திருக்கான்னு நினச்சிட்டு, ஜமுனா தூங்கிட்டியா, சரி தூங்கு. வயிற்றுல பேபி கிட்ட வந்துட்டு வெள்ளிக்கிட்ட, ஐயோ தங்க பிள்ளை அப்பா மன்னிச்சிடுங்க, அப்பா தெரியாமல் குடிச்சிட்டேன், ரொம்ப வலிக்குது. உங்கள் அம்மாவை நான் ரொம்ப லவ் பண்ணேன்னா உங்கள் அம்மாவை நான் ஹர்ட் பண்ணேன் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் ஹர்ட் பண்ணதோட உங்கள் அம்மா என்னை டெய்லி ஹர்ட் பண்ணுறான். ஒரே வீட்டுக்குள்ளே பக்கத்தில் இருந்துட்டு அவ்வளோ ஹர்ட் பண்ணுறான். பேச மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான், என்னை ஒரு மாதிரி அருவருப்பாக பூச்சா பார்க்குறான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. உங்கள் அப்பாவுக்கு உங்களை விட்டால் யாருமே இல்லை தெரியுமா? எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி, ஏன்னா என்னோட அம்மா இருக்கால, எங்கள் அப்பாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவள் வேறு ஒரு ஆளுக்கு பெட்டராக கடிச்சு எங்கள் அப்பா பிஸ்னஸில் ஃபெயில்ட் ஆகிட்டோன்னே வேறு ஒரு ஆள் இருந்தோன்னே எங்கள் அப்பாவையும் என்ன கழட்டி விட்டு போயிட்டான். அந்த பெண்ணில் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு. எனக்கு எங்கள் அண்ணன் தான் என்னை வளர்த்தான். நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு எங்கள் அம்மா மாதிரி எனக்கு நடக்காது. ஜிம்மு நான் பண்ண மாட்டான். திடீர்னு எனக்கு பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்கள் அப்பா எங்கள் நம்ஜன் ஹயாங் சுகர் ஹயாங் அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை. உங்கள் அம்மா முன்னாடி நான் ஸ்ட்ராங்காக காட்டிப்பேன். ஆனால் உங்கள் அம்மா என்கிட்ட ஒரு நாள் சிரித்து பேசலன்னா கூட நான் எவ்வளோ உடையவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருப்பேன். இதெல்லாம் ஜிம்மனுக்கு கேட்டுட்ருக்கோம். ஜிம்மன் ரியாக்டே பண்ண மாட்டான். உங்கள் அம்மாவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அம்மாவை அன்றைக்கி அப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம் என் கண்ட்ரோலே இல்லாமல் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலை காருக்குள்ளே பீம் பேக் இருக்கிறனால தப்பிச்சேன். அப்புறம் பயங்கரமாக குடிச்சேன். நான் அப்படியே செத்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்காக ஒரு ஜீவன் காத்துட்ருக்குல்ல, கோவத்தில் ஏதோ பண்ணிட்டேனா? அதுக்கு உங்கள் அம்மா இத்தனை மாதமாக 6 மாதமாக பேசலடா. என்னால் முடியல. எனக்கு உங்கள் அம்மா வேணும், நீயும் வேணும். நான் உங்கள் அப்பா கெட்டவெல்லாம் இல்லைடா, எனக்கு நீங்கள் தாண்டா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் வெளியே வந்து ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பான். ஜெமன் செஸ்ட்டுக்கிட்ட தான் அவன் தலையை வச்சிட்ருப்பான். ஜாங்கோ பயங்கரமாக அழுவான், கதறி அழுவான். இதெல்லாம் ஜெமன் கேட்டுட்டு ஜெமன் தான் ஜாங்கோ கூட தலையை வந்து ரப் பண்ணி விடுவான்.
நான் உங்கள் அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். உங்கள் அம்மா என்னை மன்னிக்க மாட்டாளா? சங்குக்காவை ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்ருப்பான். ஜிம்மன் தான் ஓகேன்னு சொல்லிட்டு சங்கு கிட்ட பேட் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். சரி, நான் எனக்கு உண்மையில கோவம் தான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜாங்குக்கு இன்னும் அழுவான். சாரிடா, சாரி, சாரிம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். சாரிம்மா, 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 என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருப்பான். ஸோ ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட லைக் எப்படி அழுகுமோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தேர்ஸ்டியாக அழுதுட்ருப்பான். ஸோ ஜாங்கு கொஞ்சம் ஓகே 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 அப்படின்ற மாதிரி போயிடும். அண்ட் நார்மலாக பேசிப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு மாதிரி பேசலனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜிம்மன் பேசுகிறது ஜங்குக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். அண்ட் அப்படியே ஒரு 1.5 வருஷம் கழித்து இப்போ தாண்டா இங்கே பாப்பா வந்து ஒரு 6 மாதம் இருக்கும் பாப்பாவுக்கு. இங்கே தான் ஐயோ டேய், கொஞ்சம் யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, டேய் டேய் தயோங் தயோங் அப்படின்னு கத்திட்டுருக்கு. இங்கே தான் டி என்னடா டி கக்கா போயிட்டான்டா. ஜிம்மன் வேற எங்கேயோ ஜின்னா என் கூட ஷாப்பிங் போயிருக்கான். இதை நான் எப்படிடா க்ளீன் பண்ணுறது? டேய் இதுதான் பெரிய சிஇஓ ஆச்சு, உனக்கு உன்னை பார்த்தா தான் மொத்த ஆஃபீஸுமே பயப்படுமே. டேய் கக்கா போயிட்டான்டா, கத்துறான்டா என் பிள்ளை, என்ன இப்படின்னு கழுவுனு கொஞ்சம் சொல்லி கொடுறான் அப்படின்னு சொல்லும் போது, சொல்லி கொடுக்குறம்மா ஐயா எனக்கே தெரியாது, டேய் யூடியூப்பை போடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் யூடியூப்பை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்குக் தான் டயான்கிட்ட சொல்ல யூடியூப்பை பார்த்து எப்படி அந்த டைப்பரை க்ளீன் பண்ணணும்னு பார்த்துட்டு இருப்பான். ஏய் மகனே, நானா தின்னு தொலைஞ்ச பால் தானேடா உங்கள் ஆத்தா கிட்ட குடிப்பேன், ஏன்டா இவ்வளோ நாற்று அடிக்குதுன்னு சொல்லு. டேய் பிள்ளைகிட்ட என்ன பேசணும் தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாப்பாவுக்கு அது எல்லாத்தையுமே வாஷ்லாம் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு குளிப்பாட்டிட்டு அது மூச்சில் பவுடர்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு டிஸ்ட்ரி பொம்மை மாதிரி பெரிய மூச்சு ஃபுல்லாக பவுடர் போட்டு அவள் மாதிரி பொம்மை குட்டி பேய் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஜிம்மனும் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரே ஷாக்காயிடுவான். ஏன்னா 2 பேரும் பாப்பாவை பார்த்துக்கின்னு டயர்ட் ஆகிட்டு அப்படி ஒரு மாதிரி மண்டை கிண்டெல்லாம் என்ன சொல்கிறது கலைஞ்சி இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆகிட்டு குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கும். இவங்க மாற்றி மாற்றி தூக்கிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு இவனை அடிக்க, அவன் டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கின்ற மாதிரி வீடே மெஸ்ஸியாக்கி வச்சுருப்பான். இங்கே ஜாங்குக் தான் ஜிம்மனை பார்த்துனா ஐயோ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவான். இங்கே சின்ன கேட்பா என்னடாச்சு ஐயோ ஐயா காலைல கூட ஒரு 2 நாள் இந்த பிள்ளைய பார்த்துக்க முடியல, சரியான சேட்டை பையனாக இருக்கான். பால் என்னதான் குடிக்கிறான்னு தெரில, அவ்வளோ நாத்தடிக்குது, பால் கொடுத்தா பால் குடிக்க மாட்டேங்கிறான், அழுகிறான், ஐயா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாங்குக் வந்து அழுக ஜிம்மன் சிரிச்சிட்டு இருப்பான். ஜிம்மனை பார்த்தோன்னு ஐயோ ஜங்குக்கா பாப்பாவை என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் தண்ணி ஊற்றி ஒயிட் பண்ணிவிட்டு பாப்பாவை நிறைய பவுடர் இருக்குல்ல அதெல்லாம் தொடச்சி விடுவான். அப்புறம் ஜிம்மன் கிட்ட வந்தோடனே அந்த ஜிம்மனோட ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணிட்டு பாப்பா ஜிம்மன் கிட்ட நல்லா தூங்கிடும். அந்த ஜாங்குக் தான் பார்த்தா ஜாங்குக்கும் ஜிம்மன் ஒரு மாதிரி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க தலையில் கை வச்சுட்டு. டேய் மாமா எனக்கு பிள்ளையே வேணாண்டா, சுகா கூட பிள்ளைய பற்றி கேட்டான், நானும் பார்க்கலான்னு. உன் பிள்ளைய பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புள்ள பார்த்துக்கிற ஆசையே போச்சு, பார்த்துக்கிறதா பெற்றுக்கிறதே ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இங்கே தான் ஜாங்குக் தான் ஜிம்மனையும் பார்த்துட்ருப்பான். அப்படியே ஸ்கிப் பண்ண நைட்டு தான். ஸோ ஜாங்குக் குளிச்சுட்டுலாம் வந்து இங்கே ஜிம்மனை பார்க்க ஜிம்மன் தான் பாப்பாவுக்கு மில்க் கொடுத்துட்ருப்பான். ஜாங்குக் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏய் என்னடா பார்க்குற? அதுவா என்னடா பாப்பா இப்படி குடிக்கிறா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கும் கொஞ்சம் கூட, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கா என்னடா பேசுகிற, சி கண்ணை மூடு, துணி எடுத்து வை, துணி கொடு பாப்பாவை கவர் பண்ணிக்கிறேன். முட்டைக்கண்ணா எப்படி பார்க்குற பாரு, பாப்பாவுக்கு வந்து அப்புறம் என்னது பாப்பா பால் குடிக்காது, அழுதுகிட்டே இருக்கும் கண்ணு பட்டா அப்படின்னு சொல்லும்போது, டேய் நான் என்னடா கண்ணு பட்டேன், நான் உங்கள் அப்பா தானே, நான் என்ன சொன்னேன், நானும் உனக்கு பாப்பான்னு தானே சொன்னேன், அப்போ நான் தானே குடிக்கணும், நான் தானே உன் ஃபஸ்ட்டு பேபின்னு எனக்கும் கொடுன்னுட்டு இருப்பான். ஏஜிவா ஜின்னையோங்க இவனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜின் அங்கேருந்து வருவான். என்னாச்சு ஜிவன் அப்படின்னு சொல்லும் போது ஜாங்குக் தான் ஒரு மாதிரி குறுன்னு பாவமாக உட்காந்து ஜிம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஜின்னா டேய் நீ சின்ன அம்சன் கூட படுப்போ. ஆஹா நான் நம்ஜுனாயாங்களாம் வேணாம், நம்ஜுனாயாக்க மேலே கை கால் படுத்திட்டாரு. அப்படியா சரி போய் டீ கூட, அதெல்லாம் இல்லை சுகா என் ரூமுக்கு போனேன்னு அடிப்பார்.
சரி கவுன்சிலர் படு. அதெல்லாம் படுக்க மாட்டேன், நான் தான் ஜிம்முன்னு கொடுப்பேன். நோ நோ நோ, நான் தான் என் பொண்டாடி கொடுப்பேன், தயவு செஞ்சு என் பிள்ளைய மட்டும் கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா பேசுகிற, 6 மாதம் தான். ஐயோ ஐயோ, அங்கே 6 மாதமோ 6 நாளோ 6 நொடியோ 6 நிமிஷமோ 6 செகண்டோ என்னால் ஜிம்மில் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, பொறுக்கி பொறுக்கி எப்படி பேசலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பெட்ஷீட்டை தூக்கி அடிப்பான். ஸோ அங்கே இருக்க பிள்ளைங்களாம் தூக்கி அடிக்கும் போது நம்ம ஜேகே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணா இங்கே தான் ஜாங்குக் தான் அப்படியே வாசலே பார்த்து, ஐ மீன் அந்த 3 பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும் போது ஜிமன் வந்து ஜாங்குக் பார்த்து ஹக் பண்ணுவான். என்னாச்சு ஜாங்குக் அப்படின்னு சொல்லும் போது இங்கே தான் நம்ம ஜிமன் வந்து, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது ஜாங்குக் தான் டைட்டாக ஹக் பண்ணி, ஐம் சாரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவான். எதுக்கு, அவனை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டேன்டா, எனக்கு தெரியும். நான் உன்னை எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணாலும் திருப்பி திருப்பி எனக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுத்தேன். நான் உன்னை நல்லா பார்த்துக்கலானாலும் திருப்பி நீ எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நிறைய லவ் பண்ணியிருக்கேன், எனக்காக ஒரு குழந்தைய பற்றி கொடுத்துருக்கேன், எனக்கோட ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்கேன். ஆனால் நீ நீ உன்னைய லவ் பண்ண அளவு கூட நான் லவ் பண்ணணும்னு கேட்டேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஜாங்கு கண்ணில் டியர்ஸ் வரும்போது ஜிம்மு தான் ஜாங்கு ஹக் பண்ணிவிட்டு, அப்படிலாம் இல்லை, சரி விடு, எனக்கு உன் மேலே கோபந்தான், ஆனாலும் நீ இல்லாமல் இருக்க முடியாதே. ஜாங்குக்கு என்ன பண்ணாலும் ஜிம்மன் மன்னிச்சிருவான், ஏன்னா ஜிம்மன் ஜாங்குக்கு அவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமா நிச்சயமா அப்படின்னு சொல்லும்போது ஜாங்குக்கு தான் ஜிம்மன் டீப்பாக கிஸ் பண்ண, ஜிம்மனு ஜாங்குக்கு டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் ஜாங்குக்கு தான் ஜிம்மன் ஒரு மாதிரி கேட்பான், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு வாட்டி, ரொம்ப நாளாச்சு, பாப்பா வயிற்றில் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரவே இல்லைடா, ப்ளீஸ்டா 1 இயருக்கு மேலே இருக்கும்டா அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மனா ஓகேன்னு சொல்லுவான். அண்ட் அந்த நைட் தான் 2 பேருக்கும் பயங்கரமாக மேக்கோட்லாம் போகும். அண்ட் அவங்க லைஃப்பையுமே நார்மலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நானும் இந்த ஸ்டோரி அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி எனக்கு பிடிக்கும் நம்புறேன். 30 நிமிஷத்துக்கு பேசணும்னு நினச்சேன், எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐஷு தங்கவும் எனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணு. என்னோடய ஸ்வீட்டான என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஐ ஹோப் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஹோப்லாம் இல்லை, ரொம்ப 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 மிஸ் பண்ண போகிறேன். சூன் நான் இந்த மந்த்க்குள்ளே என்னால் எவ்வளோ வீடியோஸ் பேக்கப் வீடியோஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துறேன்டா. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் வரமாட்டேன். ஐம் கோயிங் டு மிஸ் யூ ஆல், லவ் யூ ஆல். உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. லவ் யூ ஆல், பாய்.